ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் ஃப்ரை. அதுக்கு நான் 5லேருந்து 6 போல் உள்ள சின்ன சைஸ் பாவக்காவை இப்படி தயிரில் ஒரு 1/4 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போது கடாய் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடியிட்டும். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட தோல் நல்லா சுருங்குற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நான் தயிரில் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பாவக்காவை நான் அலசி எடுத்திருக்கேன். இந்த பாவக்காவை இதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம். நான் ஏன் பாவக்காவை தயிரில் ஊற வச்சேன்னா, அது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாவக்காய்னாலே கொஞ்சம் கசக்கும் இல்லைங்களா. இப்படி தயிரில் நீங்கள் தோய்ச்சி கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு இப்படி நீங்கள் வதக்குனீங்கன்னா அதோட கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். இப்போ பாவக்காவோட தோல் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை இதை எடுத்து நல்லா கிண்டி பாருங்கள். பாவக்காவோட தோல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கியிருக்கும். இன்னும் ஒரு நோட் ஃப்ரெண்ட், பாவக்காவோட விதையெல்லாம் நான் எடுத்து தான் நான் ஊற வச்சேன். அவ்வளோதான், பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு.